கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஜூன் 7ஆம் தேதியாகிய இன்று வெள்ளிக்கிழமை, இது நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச நாள். நீங்கள் அநேகர் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற நாள். இன்றைய மன்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த 5வது வசனத்தினுடைய நடுவில் உள்ள பகுதி மட்டும் இப்போ நான் வாசித்தேன். ஆனால் இந்த வசனம் முழுவதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இது எசேக்கியா ராஜாவுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வந்தது. இந்த எசேக்கியா ராஜாவும் சுகவீனமாகி மரணத்துக்கு ஏதுவாக சென்று கொண்டிருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவா என்று வார்த்தை வருகின்றது. அப்போ கர்த்தர் தீர்மானித்து சொல்லி அனுப்பின பின்பு இவர் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி அழுகிறார். அழுது அந்த மரண படுக்கையிலும் கூட, அந்த வியாதியின் மத்தியிலும் சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் 3வது வசனம் பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் 2 காரியம் செய்கிறாரு. அழுது வேதனைப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடுறாரு. இன்னொரு பக்கம் விண்ணப்பம் செய்கிறாரு. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எவ்வளோ உத்தமமாக நடந்தேன், நலமானதை செய்தேன் அல்லவா, அதை நினைத்தருளும். நான் இப்போ மரித்து போக வேண்டுமா, நான் என் குடும்பத்தை விட்டு போக வேண்டுமா என்று சொல்லி அவர் அழுகிறார். இப்போ பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்திற்கு தான் போயிருக்கிறாரு. இவருடைய அழுகையும் இவருடைய விண்ணப்பமும் ஆண்டவரை அப்படியே எடுத்த முடிவை அவர் மேலே வைத்திருக்கிற அந்த மரணமடைய போகிறார் என்கிற அந்த காரியத்தை, அவர் மரணத்தை அப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுறாரு. எடுத்த முடிவை ஆண்டவர் மாற்றுகின்றார். உடனே ஏசாயாவை அனுப்பி சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார். ஆமென். இன்று உபவாச நாள், இந்த வெள்ளிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச நாள். அநேக தேவ பிள்ளைகள், சகோதரிகள், நீங்கள் டிவி ஆரம்பித்ததிலிருந்து அநேகர் இந்த வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஆசீர்வாத டிவி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வர்றீங்க. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, நான் உம்முடைய காரியமாக, ஆண்டவரே, நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சொல்லலாம், கர்த்தருக்காக நான் இதையெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. இக்கட்டான சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கலாம். நீங்கள் இவர் மரணத்தின் விளிம்புக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கலாம். அல்ல, இது போன்று வேற ஒரு நெருக்கம், இது போன்று வேற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவரே தீர்மானித்திருக்கலாம், இதில் இதுதான் முடிவு என்று சொல்லி மூடி போடவிருந்த காரியத்தை உங்கள் கண்ணீர் மாற்றும். ஆமென். உங்கள் விண்ணப்பம் மாற்றும். முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு முழங்கால் போட முடியல, வியாதியின் மத்தியில் சுவர்பரமாக திரும்பி அழுகிறாரு. நீங்கள் முழங்கால் போட முடியும் இல்லையா? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தனித்து முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அவரை நோக்கி கதறி நீங்கள் அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒன்று புரிந்து கொள்ளணும், நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உண்மை உத்தமமாக நலமானதை செய்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்து இப்படி ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்கள் காரியத்தில் இருக்கிற அவர் எடுத்த இந்த கசப்பான ஒரு முடிவு
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவை ஆண்டவர் மாற்றுவார். 15 ஆண்டுகளை நாட்களோடே கூட்டி கொடுத்த தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஆம், ஆண்டவர் எடுத்த டெசிஷனையே உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய விண்ணப்பமும் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் மறக்காதீங்க. அவர் பார்வைக்கு நீங்கள் நலமானதை செய்திருக்க வேண்டும். ஆமேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணுகிறேன். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவரே நீர் எடுத்த முடிவையே மாற்றி அவருக்கு நன்மை செய்தீர் என்று பார்க்கின்றோம். இது உம்முடைய பிள்ளைகளும் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு உடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறடிக்கிறார்களோ, உடைய பார்வைக்கு நலமானதை செய்ததை நினைத்தருளி அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம், இன்றைய மன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமேன்.